வணக்கம் நேர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து இருக்கிறது இப்போது கேதுடைய சாரத்தில் போயிட்டு இருக்காருங்க. கேதுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்னதாக அந்த ஒரு மனஸ்தாபங்கள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைங்க வந்து நம்மளை எதிர்த்து பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 அதிபதியான சுக்கிரன் 3, அது மாதிரி ராகுடைய சாரத்தில் நல்ல லாபங்கள், பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பெரிய லாபங்களை எதிர்பார்க்குற மாதிரி இந்த சேல்ஸு மார்க்கெட்டிங் இவங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்களை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் நிலம் வீடு விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான விஷயங்களுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய முதலில் பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் அதிபதி 6 வீடு சொத்துக்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்குறது, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களது 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். அதுவும் வந்து சூரியன் இப்போ வந்து போகிறது ரோகிணியில் போகுங்க. ரோகிணியில் போகும்போது நல்ல ஒரு வீடு மனை புதுசாக வாங்கணும், வண்டி வாகனம் புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயத்துக்கு நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. மற்றபடி 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கும். கொஞ்சம் வந்து பசங்களை நினச்சி, பூர்வீகத்தை நினச்சி கொஞ்சம் புலம்பல்கள், கொஞ்சம் கோவதாபங்களில் வந்து கொஞ்சம் இடமா பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி வந்து உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு நல்ல ஒரு 3ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10, 11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய பிரயாணங்கள் இருக்கும். அதுவும் இப்போ சனி வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். பழைய வீடு இருந்ததுன்னா அது புதுப்பிக்கிறது, அதை வந்து பராமரித்து பண்ணுறது மாதிரி விஷயங்கள், தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்பீங்க. இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபதி மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றது, சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க, எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் புலம்புறது, பூர்வீகம், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் மன வருத்தங்கள் சின்னதாக இருக்கலாம். குழந்தைகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. நல்ல பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9, 12ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது வேலை விஷயங்களும் பிரயாணங்களாலும் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நல்லா இருக்குது. அதுவும் வெளிநாட்டில் இருக்கலாம் வந்து நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபத்தின் சனி வந்து பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். சில நேரம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள், வேலை மாற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புலாமே நிறைய இருக்குது. வேலையில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். கொஞ்சம் அதை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாகுது புதன் தசாபத்தின்னு. புதன் வந்து 3, 6ஆம் அதிபதி. உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். அதுவும் 2ல் இருந்து நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும்.
மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி, கேது 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய பேச்சு வெடுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் மேடா உடம்பு பேசுகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபுத்தி எந்திரங்கள், சுக்கிரன் வந்து 3ல் இருந்து அது ராகுடைய சாரத்தில் வந்து பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், இளைய சகோதரர்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அந்நிய மொழி பேசுபொருளால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. வேலையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பும் சூப்பராக இருங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து டெய்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி, ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கார். 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், லோன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மனைவி கொஞ்சம் வந்து இடோடமாக பேசுகிறது, கொஞ்சம் எழுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயம். வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன், 4ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கும். புதிய வீடு மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதியான சுக்கிரன், 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் நான் ஸ்டெப் எடுப்பீங்க. ஸோ குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சில பேர் வந்து நிறைய பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், லோன்ஸ் அப்ளை பண்ணுற இந்த மாதிரி விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை சம்மந்தமான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்து நடந்துக்கணும். 9, 10ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 11ல் இருக்கும். நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ தொழிலும் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி குரு வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். குடும்பத்தில் வந்து வார்த்தை கொஞ்சம் பார்த்து பிரயோகிக்கிறது ரொம்ப நல்லது. 12ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி படத்தோடு வந்து அங்கேயே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்களும் கொஞ்சம் விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள், இப்போ பார்க்கும் தசாபக்தி பலங்கள். ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபுக்தி இருந்தாலும் சூரியன் 4ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கும்போது புதிய வீடு மனைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். தாயாரை பிரிஞ்சிருந்தீங்கன்னா தாயார் உங்களோட வந்து இணைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து குழந்தை இல்லாதவர்கள் நல்ல குழந்தை பேர் கிடைக்குது. குழந்தைகள் நல்ல லாபங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை விஷயங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி எந்திரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 12ல் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி எந்திரங்கள். ராகு வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பாக நடக்குங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் தான் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி எந்திரங்கள். குரு வந்து நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் எந்த டெசிஷன் எடுக்கிறதாலும் கொஞ்சம் யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரிஷப லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி எந்திரங்கள். சனி 11ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 9, 10ஆம் தேதி 11ல் இருக்கும். தந்தையால் லாபங்கள், தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே ஒரு ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி எந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 2, 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்பொழுது நல்ல லாபங்களை கொடுக்கும். நிறைய பிரயாணங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றது, புதிய குழந்தை பேர் எதுக்காச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு கேது தேசாபுரம். கேது 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனம் சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபுத்தி. சுக்கிரன் 2ல் இருக்கார். அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய திட்டங்கள் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருங்க. ஸோ கொஞ்சம் பெரிய லோன்ஸ் எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம். நல்ல லாபங்களை வரதுக்கான முயற்சிகளில் சிறப்பான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, டெய்லி வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறது வழக்கமாக வச்சுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன்.
புதன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 12ல் இருக்காருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாங்கினதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தாயாருக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். புதிய வரவுகள் வரதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள். ஸோ எந்த மாதிரி அலைச்சல்னா இளைய சோக சம்மந்தமான விஷயம், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் அலைக்கழிப்புகள், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். பட் அதெல்லாமே சிறப்பாக நல்ல ஒரு லாபகரமாக முடியறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன், 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. சில பேர் வந்து பிரயாணங்கள், ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய், 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11லும் வேலை நல்லா கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலை நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய சேஞ்ச் ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய பார்ட்னர்ஷிப், புதிய வியாபாரங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8, 9ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு வளர்ச்சி, பெரிய ஒரு வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. தொழில் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்பும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 11ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, கேட்ட இடத்துல பணம் ரொட்டேஷன் கிடைக்கிறது இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான சுக்கிரன், 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக வர ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி என்ன இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பாவு தசாபுக்தி பலங்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் திசாவும், சூரியன் 3ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி வந்து மிதுனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திர தேசத்தில் வந்து சந்திரன் வந்து புதிய வீடு மனைகள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. பட் வெற்றிகரமாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் மிதுனராசி லக்னமாகிறது செவ்வாய் தேசாபுத்தி, செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதியாக வந்து 11ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மிதுன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். இதனால் லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி, குரு வந்து 7 மற்றும் 10ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இதனால் லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி எந்திரங்கள், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8, 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. பேராசைப்பட்டு மற்றவங்க இப்போலாம் சம்பாதிக்கிறாங்க சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மிதுன லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி எந்திரம், புதன் வந்து 4ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12ல் இருக்கும்போது வீடு பராமரித்து செலவு, வண்டி வாங்கணும், சின்னதாக வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி, கேது 3ல் இருக்கும் பெரிய ஒரு முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ரொம்ப நாளாக சால்வ் ஆகாத நிறைய விஷயங்களை இப்போ சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தேசாபுத்தி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு, செயற்கை முறையில் ஒரு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்களாக இருக்கும். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி, ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல ஒரு மாற்றங்கள் அடுத்தடுத்த லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கும். முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணங்கள், நல்ல ஃபண்ட் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகள், பெரிய லாபங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களாக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் அவர்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் சில பேருக்கு. ஸோ இது ஏதாச்சும் ஒன்று நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 7, 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தந்தை ஸ்தானத்தில் இருப்படம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது முதல்ல சொன்னால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது பெரிய லாபங்களுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பெருசாக சாதிக்கணும், ரியல் எஸ்டேட் மற்ற துறையில் இருக்கிறவங்களாம் நல்ல வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கான விதை இப்போ நீங்கள் போடுவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்புங்க. இதுவரை 10 பொது பலன்கள் இப்போ பார்த்து தசாபுத்தி பலன். கடக லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி. சூரியன் வந்து குடும்பத்துக்கு தேவையான அனைத்து லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை சிறப்பாக செய்யுங்க. ஸோ கடக லக்னமாக வந்து சந்திர தேசம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி யந்திரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் நிறைய கடன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது கடக லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தினர்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்நிய மொழி பேசுபவர்கள், அந்நிய மாநிலங்களில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி யந்திரங்கள். குரு வந்து தந்தையோட உடலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாடு வெளி மாநிலங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். கடக லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி யந்திரம். சனி வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் வரும். அப்பா ஸ்தானத்தில் இருப்பவர்களும் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாகுது சனி புதன் தசாபுத்தி. புதன் வந்து 3/12ஆம் தேதி 11ல் இருக்கும்போது வீடு விற்பனை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும், பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து கடக லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி. கேது வந்து கொஞ்சம் 2ல் இருக்கும், கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. கடக லக்னமாக சுக்கிர தேசாபுத்தி தினங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் வாங்க விற்க, வண்டி வாகன விற்பனை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரார்த்தனை, டெய்லி வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சூரியன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து 2/11ஆம் தேதி புதன் 10ல் இருக்கும்போது பெரிய லாபங்களுக்கான முயற்சிகள், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான எல்லா விஷயமும் சிறப்பாக அமையும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருந்து உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள். அது மட்டும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் உங்களுக்கும் சின்னதாக மனஸ்தாபம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நில புலன்கள், சொத்துக்கள் விற்பனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் வரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 9ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தையால் தாயார் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களும் இருந்தாலும் தாயாரோட உடலும் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது அற்புதமான பலன்கள், திடீர் விபரீத ராஜகம் போது பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 6, 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது. கணவன் மனைவிக்கினோட பேசும்போது அவங்க குடும்பத்தை பற்றி இழுத்து பேசாமல் இருந்தீங்கனாலே பாதி பிரச்சனை இருக்காது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொஞ்சம் அலைச்சலை கண்டிப்பாக கொடுக்குங்க. இதுவரை பார்த்த பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக வந்து சூரிய தேசம். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றியில் பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக வந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களும் கொடுக்கும். குடும்பத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு தந்தை சார்ந்த விஷயம் ரொம்ப அற்புதமாகவும், அதே நேரத்தில் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்ம லக்னமாக வந்து ராகு வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோட் ஆவீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி. குரு வந்து 5, 8ஆம் தேதி 11ல் இருக்கும்போது விபரீத ராஜகங்கள், வராதுன்ற காசு வர்றது, திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி குவிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக சனி தேசாபதி. சனி வந்து 6, 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மனைவிகிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தேசாபதி 2/11ஆம் தேதி புதன் வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்களையும் பெரிய ஏற்றங்களையும் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசாபதி இருந்தார்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும். கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது,
அமைதியை நோக்கி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க புலம்புறது இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக அமைதியாக ஒரு மெடிடேஷன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் 11ல் இருக்கும்போது வீடு விற்பனை, ரியல் எஸ்டேட் துறை, வண்டி வாகனம் வாங்க விற்க இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம், நல்ல லாபம், பிரயாணங்களான நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. வியாபாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும் தொழில் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வேலையில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறது, செக் லீஃப் வந்து கையெழுத்து போட்டு இஷ்யூ பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ரொட்டேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் இருந்தால் தொழிலில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நிறைய மாற்றங்கள், இது சரியில்லை அது சரியில்லை ஏதோ குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5, 6ஆம் அதிபதியான சனி அவர் வந்து 7ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேலையிலும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய வருமானங்கள், தந்தையால் நல்ல லாபங்கள் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூரில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் எடுத்து ஒரு வேலை பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். பெரிய பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகி வரும். அதுவும் 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி என்பது சூரியன் 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 9ல் இருக்கும்போது பிரயாணங்களை நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப அற்புதமான விஷயங்களை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபதி யந்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் இருக்கும். ரொம்ப அற்புதமான விஷயம். பெருசாக கான்ஃபிடென்ட்டாக பெரிய பெரிய வேலைகள் பண்ணி பெரிய லாபங்கள், பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுங்கிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் வந்து 3, 8ஆம் அதிபதி அவர் வந்து 8லே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ஏதாச்சும் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஏதாச்சும் வந்து யாருக்காவது ஜாமீன் போடுறது, கோர்ட் கேஸ் சம்மந்தமான விஷயங்கள், செக் இஷ்யூ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு கன்னி லக்னமாக வந்து ராகு வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருந்து பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக வந்து குரு தசாபதி குரு வந்து 4, 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய பெரிய மாற்றங்கள், பெரிய பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 5, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தையோட முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும். வேலையிலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், நல்ல வெற்றிகள் வர்றதுனால வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து வியாபார ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதுக்கான விதை தான் இப்போ போடுறது. அதுக்கப்புறம் பார்த்து கன்னி லக்னம் வந்து கேது திசை வந்து கேது 12ல் இருக்கும்போது சில பேருக்கு வந்து நைட்டெல்லாம் தூங்கவும் வராது, ஏதாச்சும் போட்டு வளட்டிகிட்டு இருப்பீங்க, என்ன ஆகும் ஏதாவும் தெரியலையேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத வந்து பாருங்கள். தேவையில்லாத மன உளைச்சலை வந்து மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்புறம் ஐயோன்றதில் வந்து எந்த வித அர்த்தமும் இல்லை. ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. கன்னி லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு இறைவனை டெய்லியில் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அது 9ல் இருக்கார். ஸோ 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய கான்ட்ரவர்சியஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. வெளிநாட்டில் இருக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ,
ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடவும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 3 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 9இல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலையில் நிறைய மாற்றங்கள், அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு 4 5ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க நல்ல லாபங்கள். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய பெரிய சாதனைகள் பெரிய லெவலில் வரணுங்கிறதுக்கான விஷயங்களுமே கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் பிஸ்னஸில் வந்து சனி புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது ஏமாறாமல் இருக்கணும். ஸோ யார் என்ன கதை சொன்னாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 10இல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களால் வந்து நல்ல லாபங்கள் வருது, தந்தையால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 9 அப்பா உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு நிறைய பிரயாணங்களை கொடுக்கும். பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன் 11ஆம் அதிபதி சூரியன் வந்து 8இல் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஏன்னா வந்து இது 8இல் இருக்கும்போது அது ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள். ஸோ தசாபுத்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாவும் சூரியன் 11ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது மூத்த சகோதரர் நண்பர்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை பாட்டி கிட்டி போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. துலா லக்னம் வந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதி வந்து நிறைய பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள், பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கிற வேலை எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி இருந்தாலும் செவ்வாய் 2 7ஆம் அதிபதி 7 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் நடைபெறும். அதுக்கான முயற்சிகள் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர். துலா லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் இருக்கும்பொழுது குழந்தை, அதாவது இப்போ வந்து ஏதாச்சும் வந்து குழந்தைக்கான முயற்சிகள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள் 3 6ஆம் அதிபதியான குரு வந்து 9இல் இருக்கும்போது வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் போது துலா லக்னமாகுது சனி தேசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 4 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து ஏதாவது நிலபுலன்கள் ஏதாச்சும் வந்து வாங்கலாம், லோன் போட்டு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். குழந்தையோட வளர்ச்சி நல்லா அபரிதமாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. அது வந்து சனி வந்து புதனுடைய சாதத்தில் இருக்கும், ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனையில் இருக்குங்க. ஸோ பரிவர்த்தனையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். பட் 8 9 பரிவர்த்தனையும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தந்தையோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. வெளிநாட்டில் இருந்து சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது 11இலும் பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் வழக்குகளில் பெரிய வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக இருங்க. துலா லக்னம் வந்து சுக்கிர தசாபதி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து பரிவர்த்தனையில் வந்து 8லேயே இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும், தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ உருவாக்குறதுன வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பட் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கும். ஏன்னா நிறைய கிரகங்கள் இருக்கும்போது ஒருத்தர் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் 6இல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல அற்புதமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அதே நேரம் தொழில் ரீதியான விஷயம் லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 2 5ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 8இல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுறது, குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதுக்கான ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 4ஆம் அதிபதியான சனி 5இல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக வீடு விற்பனை சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணவும் உங்களை மற்றவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குன்ற ஒரு காலகட்டம். கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனம்லாம் சர்வீஸ் விட்டிங்கன்னா மெக்கானிக்குங்களோ யாரையோ உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது.
ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் சோர்வாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனையில் 7, 8ன்னும் போது கணவன் மனைவிக்கு தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ இப்போ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பெரிய லாபங்களையும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். திங்கள் செவ்வாயில் நடக்காத ஒரு விஷயம் திடீர்னு நடந்து ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் சிறப்பாக இருக்குங்க. வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன், 10ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு பெரிய மாற்றங்களையும் பெரிய வெற்றியும் கொடுக்கறதுனால தொழில் ரீதியான விஷயங்களும் பெரிய லாபங்களை கொடுக்கறதுனால வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பாரும்போது 11ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு இப்போ வந்து பரிவர்த்தனை வந்து 8லேயே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூத்த சம்பந்தமான விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் சம்பந்தமான விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நோட்டில் தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், சந்தேகங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்னா டெய்லி ஒரு பர்டிகுலர் டைம் வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள், இப்போ பார்க்குறது தசாபதி பலன்கள். விருச்சிக லக்னமாக வந்து சூரிய தசாபதி வந்து சூரியன் வந்து 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும். தொழில் பெரிய ஏற்றங்கள், பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபதி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான மாற்றங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கும் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து 6ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வேலையில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து கொஞ்சம் நெருக்கடிகள், கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ தொழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக வந்து ராகு தேசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் ராகு கொஞ்சம் அம்மா எமோஷனாக பேசுகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ நிலபுலன்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். வீட்டில் பேசும்போது கூட ஏதாவது ஏடாவிடமாக பேசி அதனால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது. ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபதிங்க. சனி வந்து 3, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி புதனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது பெரிய வெற்றிகள் வர மாதிரி இருக்கும். ஆனால் மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான சூழ்நிலை நிறைய இருக்கிறனால, ஏன்னா என்றைக்குமே இந்த சனி புதன் காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது அது மற்றவங்களை ஏமாற்றிடுவாங்க நம்மளை. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளே கூட நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த ரூபத்தில் நம்மளை ஏமாற்றவும் தெரியாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து 9ல் இருக்கும்போது 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன்கள் வாங்குறது, கொஞ்சம் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும். விநாயகர் வழிபாடு சிறப்பான தீர்வாக அமைங்க. ஸோ அதுக்கப்புறம் விருச்சிக லக்னம் வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி. பரிவர்த்தனை 7லே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய மாற்றங்கள், பெரிய ஒரு அலைச்சல்கள் இருந்தாலும் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1, 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயம், சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அதை வந்து இதுவரை திருமணமாகிறவர்கள் இப்போது உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வரும், கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2, 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனை, பழைய வண்டி விற்று புதிய வண்டி வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து ஏதாச்சும் உடம்பு ரீதியான விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட், வண்டி வாகனம் விற்பனை சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி நல்லாயிருக்கும். சில குழந்தைகள் வந்து லோன் போட்டு ஃபாரினோ வெளி மாநிலங்களில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 6லே இருக்கும்பொழுது
வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் சந்திரனுடைய சாதனமும் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வந்து போகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 7ஆம் அதிபதியான புதன் வந்து சிறப்பான பலன்கள், கணவன் மனைவி நல்ல உறவுகள், நல்ல புதிய பார்ட்னர்ஷிப், வியாபாரம் சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ஆம் அதிபதி சிறப்பான பலன்களை கொடுத்துரும். செவ்வாய் புதன்கிழமைகளில் வந்து ஒரு திடீர் யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களது 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து 6லும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 7லும் வியாபாரத்தில் ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, நிறைய மாற்றங்கள் செஞ்சு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை வந்து 6ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது திசாபுக்தி தனுசு லக்னமாகிறது சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வெளிநாடு வேலையில் இருப்பவர்கள் சிறப்பான யோகங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து அது சந்திரனுடைய சாதனம் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வந்து போகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். தனுசு லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் செவ்வாய் புதன்கிழமைகள் வந்து ஒரு பெரிய லாபங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு தனுசு லக்னம் வந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். சில நேரங்கள் குழந்தைகள் வந்து வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி 4ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது நல்ல திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே நேரத்தில் வந்து ரியல் எஸ்டேட் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகன விற்பனை நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி 2, 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து வியாபார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் வந்து பணம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா ஏதாவது ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாகிறது புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா பரிவர்த்தனை வந்து ஒரு 7ல் தான் வருவார். ஸோ நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. தனுசு லக்னமாகிறது கேது தசாபுத்தி. கேது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகளோட கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை வந்து 6ல் தான் இருக்கா. ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, கேட்ட லோன் சேங்ஷன் ஆகி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை என்னங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து 3ல் இருக்கும்போது, 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக, நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை டேப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாலும் நம்ம தெரியாமல் நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சனி வந்து இப்போ புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது 6, 9 நிறைய பிரயாணங்கள் இருக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது பிரயாணம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயங்கள். 4, 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது புதிய சொத்துக்கள், வீடுகள்லாம் வாங்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன். ஏன்னா செவ்வாயோட காலத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு வியாழக்கிழமை வரை நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், தாயார் சம்பந்தமான விஷயங்களோ, நிலபுலங்கள், வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் வந்து இப்போ 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து அற்புதமான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி பரிவர்த்தனையில் ஒரு புதன் வந்து அங்கேயே இருக்கார். ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு வேலையில் இருக்கவங்களும் நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 7ஆம் அதிபதி உங்களுக்கு பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், வியாபார ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு.
மற்றபடி 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு பெரிய லாபங்களை பின்னாளில் ஒரு பெரிய வெற்றிக்கான விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலன். மகர லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் வந்து 8ஆம் அதிபதி 5ல் இருந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து பசங்களுக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பிரயாணங்களில் நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன அலைச்சல் ஏற்படாமல் ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நீலபுலன்கள் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் சின்ன சின்ன மன உளைச்சல் வியாழக்கிழமை வர இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மகர லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும், பார்த்து பேசணும், கொஞ்சம் எமோட்டாகி பேசுவோம், பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் கணிஞ்சிப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு தசாபுத்தி அந்தரங்கள். வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். மகர லக்னமாக சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 3ல் இருக்கார். சின்ன சின்ன கலகங்கள், நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிதில் 6லும் வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், ஒரு பெரிய வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 8ல் இருக்கும். ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஒரு எமோஷனான நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லீகல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் 5 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை 5லே இருக்கும்போது கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள், குழந்தைகளாக நல்ல மகிழ்ச்சி சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுவும் 6ல் இருக்கும் பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்குறது என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதுவரை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனையை வந்து டெய்லி பண்ணணுங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் இறைவனை நோக்கி எந்த சாமி வேணா இருக்கட்டும் அதை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல வருமானங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஏடாகுடமாக பேசுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி, வியாபாரத்தில் வந்து நீங்கள் கேட்ட இடத்துல ஒரு நல்ல ரொட்டேஷன், லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு, அதுவும் பரிவர்த்தனை ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 8ஆம் அதிபதியான புதன் பரிவர்த்தனை 5லே இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் குழந்தைகளோட நடவடிக்கைகள் நம்மளை சின்னதாக ஒரு எஃபெக்ட் பண்ணும். அதெல்லாம் கண்டுக்காக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதியான சந்திரன் திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும்போது உங்களோட முயற்சிகள் வந்து தொழில் ஒரு பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 2 11ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள், ஏற்றங்கள், ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், பார்ட்னர்ஷிப், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி அந்தரம். திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன மன உளைச்சலும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கிற வாய்ப்பாக இருக்குது. ஆஃபீஸில் ஒரு திங்கள் செவ்வாயில் மட்டும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், கடன்களாக ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு, அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து 3ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்குது. அதுவும் தொழில் ரீதியான விஷயம், நல்ல வெற்றிகள், பெரிய ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து ராகு ராகு வந்து உங்களுக்கு பெரிய எமோஷன்ஸை கொடுத்துரும். கொஞ்சம் எமோட் ஆவீங்க. அந்த எமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். 2 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், குழந்தைகளால் நல்ல லாபங்கள், குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்களை கொடுக்கும். குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. கும்ப லக்னமானது புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். கும்ப லக்னமானது கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா வியாபார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன்கள் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். சில நேரங்களில் கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன ஒரு
கடிச்சிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தியும் 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனையில் 4லே தான் இருக்கார். ஸோ தாயோட வளர்ச்சி, தாயோட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை வந்து பார்த்து வந்து பொது பலங்கள். இப்போ வந்து பார்த்தா தசாபுத்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா, கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது வியாபாரத்தில் நல்ல சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களும், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும், திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி கொஞ்சம் எமோட் ஆவீங்க, கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் வந்து அந்த எமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். கும்ப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி 2 11ஆம் அதிபதி குரு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். கும்பலக்கணமாக வந்து சனி தசாபுத்தி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வளர்ச்சி, ஏற்றங்கள், குடும்பத்துக்காக நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயம், கொஞ்சம் வந்து விரயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. கும்பலக்கணமாக வந்து புதன் தசாபுத்தி வந்து குழந்தைகள் வந்து புத்திசாலித்தனமாக நடந்துப்பாங்க. சில நேரங்களில் சின்ன சின்ன மனக்காயங்களை கொடுப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பலக்கணமாக வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் நடக்கும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். கும்பலக்கணமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்துடுங்க. சுக்கிரன் வந்து பார்த்தா நிலபுலன்கள், சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்களை அற்புதமாக கொடுக்கும். அதே நேரத்தில் தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்ன மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் அதிபதி 4 இருக்கும்போது ரியல் எஸ்டேட், வண்டி வாகன துறையில் இருக்கவங்களும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி படுத்தணும். வெளிநாட்டில் இருக்கிற பெரிய வருமானம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனையில் 3ல் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சந்தேகங்களை தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4லே வந்திருக்கும். நல்ல சொத்துக்கள் பரிவர்த்தனையில் இருக்கும்போது நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வியாபாரத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் குழந்தைகள் விஷயங்களில் வந்து புதன் வியாழக்கிழமைகள் வந்து சின்ன சின்ன சலசலப்புகளை கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 6ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது பெரிய வெற்றிகள், நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மீன ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனையில் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்பு, புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்கள் அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த வழிகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்கள், வெளி மாநிலங்களில் இருக்கணும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது. பிரயாணங்களால் ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி வந்து 4 இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களும் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. 11ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். அதுவும் இப்போ புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லெவலில் சாதிக்கணும், ஒரு நில பூமி ஏதாச்சும் வாங்கணும், வண்டி வாங்கணுங்கிற ஆசைகளை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் ராசியிலே வந்து சனி இருக்கும்போது கொஞ்சம் மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கார். வேலையில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மீன லக்னமாக சந்திர தசாபுத்தி, குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் அந்த புதன் வியாழக்கிழமைகளும் சின்ன சின்ன ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 9ஆம் அதிபதி வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலையில் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் அது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான ஆகலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாக வந்து ராகு தேசாபதி, ராகு வந்து 12ல் இருக்கும்போது பெரிய ஒரு திட்டத்திற்காகவும் பெரிய ஒரு செயல்முறைகள் விட்டால் இரவு பகலாக வந்து கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. ஒரு பெரிய கனவோட ஒரு பின்னாடி போகிற வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் வரும் காலங்களில் இப்போ போடுற எஃபெக்ட் வந்து ஒரு பெரிய லாபமாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க. மீன லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி வந்துடும். குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவோம். மீன லக்னமாக சனி தேசாபுத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வந்து
உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் போகும். ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாகிறது புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை நாளில் புதிய சொத்துக்கள் வாங்குறது, நல்ல ஒரு நிலபுலன்கள், வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாகிறது கேது தசாபுத்தி. கேது வந்து வேலையில் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுத்தாலும் பெரிய வெற்றிகளை பின்னாடி கொடுத்துருங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. மீன லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து 3-8ஆம் தேதி பருவத்தில் 3லே இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள் இருக்கும். செக் லீஃபு, இசிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. யார்ட்டையும் வந்து ஒரு வார்த்தை கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்குறது, பக்கத்து இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சால் நம்ம வாழ்வில் சந்தோஷமாகவும் அற்புதமான ஒரு வசதியான வாழ்க்கையாக வாழ முடியுங்கிறது தான் பற்றி பேச போகிறோம். ஸோ இதுக்கு எல்லோருக்குமே ஒரு பேசிக்கான விஷயங்க. இதில் வந்து எல்லோருமே மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ மறந்துட்டோம். ஏன்னா இப்போ டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே படுக்கிறது போகிறதே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி 12:30 மணி இந்த மாதிரி வந்து ஒரு நைட் ஹவர்ஸில் லேட்டாக வந்து தூங்கி எந்திரிக்கிறது வந்து 7-8 மணிக்கு எந்திரிக்கணும். ஸோ இதனால் வந்து நம்ம ஜியாகிரபிக்கல் சிஸ்டம், நம்ம பாடிக்கும் அந்த ஜாகிரபி சிஸ்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்துடுது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ ஜாதக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கனாலும் நைட்டு சூரியன் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சூரியன் வந்து அஸ்தமிக்குது இல்லைங்களா, 6 மணிக்கு வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கும் போது 6 மணிக்கு முன்னாடி 5:30 மணிக்கே வந்து உங்கள் ஃபுட்டை முடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமானதுக்கப்புறம் எந்த ஃபுட்டும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடியகாலில் அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணிக்காச்சும் எழுந்து, நீங்கள் குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல சாமி, வாய் கொப்பளிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு இறைவனை மனதார துதிங்க. ஒரு விளக்கோ இல்லை ஒரு ஊதுபத்தியை ஏற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ அதை மனதார வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, அவன் நல்லா இல்லையா, இவன் நல்லா, நிறைய எடுத்துக்காட்டுகள் நீங்கள் சொன்னாலும் என்னை பொறுத்தவரை நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லுவேன். நம்ம பிராமண சமுதாயத்தில் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்து ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா காயத்ரின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து காலையில் எழுந்தோன்னே அது கம்பல்சரி பண்ணி ஆகணும். அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காயத்ரி வந்து கம்பல்சரி அவங்க வந்து அந்த காயத்ரி தேவி மந்திரத்தை அவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பூணூல் போட்டவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து சந்தியாவந்தனம். ஸோ ஈவினிங் வந்து அந்த விஷயத்துக்கு அவங்க வந்து இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பூஜை புனஸ்காரங்களை பர்ஃபெக்டாக பண்ணுறனால தான் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்ட போதும் அவங்க இன்றைக்கி நம்பர் 1ல் தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து நமக்கு வந்து பெரிய வேலை வாய்ப்புகள் இல்லைனா கூட அவங்க வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க இன்றைக்கி ஒரு அமெரிக்கா போல் ஒரு விஷயங்களில் வந்து ஒரு மாபெரும் ஒரு நான் அந்த கம்யூனிட்டியில் இருக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸாக இருக்காங்க. காரணம் என்ன, இந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து அவங்க வழியாக வந்து அந்த இதை மாறாமல் ட்ரெடிஷ்னலி ஃபாலோ பண்ணுறனால தான் இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு வெற்றி பெற்றவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா வந்து இன்றைக்கி நீங்கள் போட்டு ஒரு விதையை போட்டு நீங்கள் ஒரு பழக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு வர முடியும். இல்லைன்னு வைங்களேன், இவன் வந்து நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட போயிடுவான். ஸோ நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்லாம், 10 மணிக்கு தண்ணி அடிக்கலான்னு போனான்னா கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் காணாமல் நம்ம அடுத்த நாள் வேலையை ஒழுங்காக பண்ணாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம லாக் ஆகிடுவோன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்ம வாழ்க்கை நம்ம கிட்ட தான் இருக்குது. இது வந்து எங்கள் குருநாதர் மகாதேவரையர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்லாம் வந்து இப்போ தான் இறந்தார், ஒரு 85 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இறந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ 7.5 சனி வந்துச்சு, அஷ்டம சனி என்னென்னோ வந்துட்டு போச்சுப்பா, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. காரணம் என்னென்னா, நான் வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். காலையில் எழுந்து என்னோடய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு வந்தேன். என்னை வந்து எந்த சாமி, நான் 42 வருஷம் ஆச்சு ஜாதக நோட்டை பார்த்து தொட்டு எல்லாமே வந்து இறைவன் வந்து என்னை பார்த்து அவ்வளோ அருமையாக வாழ்ந்துட்டேன் மாட்டேன். அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருந்த ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்ல, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ணுவோமே. ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் ஒரு வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைகின்றதில் எந்தவித மாற்றம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.